பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 14வது வசனம். பகலில் தயிரையும் ஆட்டுப்பாலையும் ஆட்டுக்குட்டிகளின் கொழுப்பையும் கடாக்களின் பாசான் மாட்டு மந்தைகளையும் வெள்ளாட்டுகளையும் நீங்கள் உச்சிதமான கோதுமை முனையும் உங்களுக்குள்ள உணவாக கொடுத்தார். திராட்சை இரத்தமாகிய மதுவை நீங்கள் குடித்தாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை தங்களுடைய பாதையிலே அவர் அழைத்து வரும் பொழுது அவர் கொடுத்த இந்த சத்தியம் மிக மிக உண்மையானது, நேர்த்தியானது. தம்முடைய பிள்ளைகளை பெற்ற தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளோ என்ற அந்த இறை வார்த்தைக்கு இசைய ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை அங்கே அழைத்து வரும்போது அடிமைத்தன வீட்டிலிருந்து பாலைவனம், செங்கடல், இன்னும் தண்ணீர் இல்லாத தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், இவைகளில் கொள்ளை நோய், கொடும் வாதைகளுக்கு அவர்கள் ஆளான போது கூட ஆண்டவராகிய கடவுள் அவர்களை மீட்டெடுத்த ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க கடவுள் கொடுக்கிறார். எண்ணி பார்க்க இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை முறை நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். அவருடைய வாழ்வை எண்ணி எத்தனை முறை அவருக்கு துதிகளை, தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் இங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான போஷாக்கு, ஆதியிலே மிஷனரிமார்கள் இந்த இந்திய மண்ணுக்கு வந்தபோது கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மத்தியிலே சென்று தங்களுடைய அருட்பணிகளை ஆண் மிஷனரிமார்களும் பெண் மிஷனரிமார்களும் பல பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு என்பதை அறிந்து அவர்களுக்கு சரியான பால் பவுடர், ரொட்டி துண்டுகள், இன்னும் சத்தான உணவுகள், மாத்திரைகள் அனைத்தையும் கொடுத்து அவர்களை உருவாக்கி கல்வி கண் திறந்து ஆரோக்கியத்தினாலும் அப்படியே அபிஷேகத்தினாலும் ஆண்டவர் வழிநடத்தினார் மிஷனரிமார்களை கொண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த பயிற்சி பெற்ற அந்த ஆசிரியர்கள், இன்றைக்கு நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே பணிபுரிகின்ற அத்துணை ஆசிரியர்களையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எங்கோ இருக்க வேண்டிய அவர்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல உச்சிதமான போசாக்கை கொடுத்து அவர்களையும் அவர்களுடைய சந்ததியாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு வரலாற்றில் பார்க்கும் பொழுது உலக குடிபெயர்ந்தோர் நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. உலக குடிபெயர்ந்தோர் நாள். இந்த நாளிலே நாம் இஸ்ரவேல் மக்களை நினைவு கூற வேண்டும். அவர்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து குடிபெயர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கடவுள் வழி செய்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் வாழுகின்ற இடங்களில் அண்டை அயலகத்தாரிடத்தில் நாம் காட்டுகின்ற பரிவுகளையும் நாம் கொடுக்கின்ற பகிர்வுகளையும் கர்த்தர் கண்ணோக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நாமும் கூட பலரால் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாலின் தயிரையும் பசுவின் தயிரையும் ஆட்டுப்பாலையும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பையும் பாசான் மாட்டு மந்தைகளையும் வெள்ளாடுகளையும் உச்சிதமான கோதுமையையும் உனக்கு உணவாக கொடுத்தேன் என்று சொல்கிறார். போஷிக்கிற ஆண்டவர். ஒருவேளை நாம் பல நேரங்களில் கடவுளால் கைவிடப்பட்டோம் என்று நினைக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத கர்த்தர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். உலக குடி உயர்ந்தோர் நாளில் இஸ்ரவேல் மக்களைப் போல நாங்களும் பல இடங்களில் அலைந்து திரிந்த போது எங்களை கூட்டிச் சேர்த்த உம்முடைய அளவில்லாத இரக்கம். ஆண்டவரே, நாங்கள் பல இடங்களில் அடிமைகளாக போக வேண்டிய மக்கள் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை அறிந்து உம்முடைய போஷிப்பினாலே நாங்கள் விசேஷமான ஆசிரியர் பணி, இன்னும் பல்வேறு பணிகளை செய்து எங்களுடைய திருச்சபை இன்றைக்கு உயர்ந்த நிலையில் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். பசுவின் தயிரையும் ஆட்டுப்பாலையும் ஆண்டவரே, பாசான் தேசத்து மாடுகளின் ஆண்டவரே கறிகளையும் உண்பதற்கு கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட போசாக்கை கொடுத்த ஆண்டவர் வருகிற நாட்களிலும் அப்படிப்பட்ட கிருபை ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.